ஹை டியர், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிட் நைட் எஃப்எம் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமா ஹாலிவுட் மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காரில் உட்காந்துருக்கா. அப்போ சடனாக யாரோ ஒருத்தன் அவளை பிடிச்சி வெளியே இழுக்க அவளும் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதனால அவளை அங்கே காப்பாற்றுக்கு யாருமே இல்லை. அவனும் இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருமே கேக்கெல்லாம் கொடுத்து கட் பண்ண சொல்லி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. பர்த்டேலாம் கிடையாது, இவன் வந்துட்டு ஒரு ரேடியோ ஜாக்கி. ஸோ இவளோட லாஸ்ட் டே இன்னைக்கு தான். இவ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போகும்னு சொல்லிட்டு இந்த ஜாபை இதோட குவைட் பண்ணிக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்ததுலேருந்து என்ன வேலை பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு நியூஸ் ரீடராக இருந்திருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜி ஆயிருந்திருப்பா. ஸோ இவளோட ஷோனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ஸு. ஆனால் இவன் இந்த மாதிரி வேலையை விட்டு போகிறது அந்த பாஸ்க்கு கூட இருக்கிற வேலை செய்வான்ல, அவனுக்கு பிடிக்கல. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு குழந்தை தூக்கிட்டு வர இன்னொரு குட்டி பாப்பா ஒளிஞ்சிக்கிட்டு பயமுற்றுக்காக இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏய் வாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறா. இந்த பொண்ணு பயமுறுத்தலான்னு உட்காந்துருந்தா அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறா. இவளுக்கு பொக்குன்னு ஆயிடுது. ஸோ சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காரும்போது ஹீரோயின் அவளோட பொண்ணுக்கு கால் பண்ண. ஸோ இந்த பொண்ணு இருக்கல, இந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவ கேள்வி கேட்பா. அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு தட்டு தட்டு 2 தட்டு தட்டுன்னு சொன்னால் 2 டைம் அந்த பொண்ணு அப்படிமா தட்டி காட்டும். ஸோ அப்போ தான் அவள் பேசுறது இவளுக்கும் தெரியும். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவள் குழந்தை தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு இவள் இன்னைக்கு லாஸ்ட் ஷோ இல்லையா விளையாடுது, அதனால இவள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கா. இவ்வளோ அவள் கூட வேலை செய்கிற பொண்ணு தான். ஸோ இவங்க 2 பேரும் டியூட்டிக்கு போகிறதுக்காக போகும்போது அங்கே பக்கத்தில் ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒருத்தன் போட்டு டார்ச்சர் பண்ணி அடித்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஹீரோயின் வந்து காப்பாற்ற கூட போகல, பயந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பா. இவன் அப்படியே தான் ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுமே இவனை பார்த்தீங்கன்னா இவளோட ஃபேன் பாய் அடிக்கடி கால் பண்ணுறது கிஃப்ட் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரச்சை பண்ணிட்டு இருக்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் கூட ஆகும் சில டைமில், ஏன்னா எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி வந்துடுறான்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் கூட வேலை செய்கிற இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்க. அப்போ கூட இருக்கிற பொண்ணு ஏன்டா எனக்கெல்லாம் ஒரு நாள் இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அந்த கிஃப்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் இந்த சீன் கட் ஆகுது. அப்போது ஹீரோயின் தங்கச்சி வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அந்த பாப்பா இன்னும் தூங்கலை. அவள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தங்கச்சி ஒருத்தி இருப்பா. ஸோ அவள் கூட ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோயின் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்ருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு எதுவும் அப்போதைக்கு கேட்கல. பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கவும் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி எந்திரிச்சு அப்படியே வெளியே வரா. அப்படி அவள் வெளியே என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு வரும்போது இங்கே ஒருத்தன் திடீர்னு அவளோட வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளுக்கு செம பயம். அவள் இவளை பார்த்துட்டான். ஸோ முடிஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா இவளை அப்படியே அடித்து கட்டி ஒரு சேரில் போட்டு கட்டி வச்சிருக்கா. இந்த குழந்தையும் வந்துட்டு பயந்து போயிடுது. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பொண்ணு, வாய் பேச முடியாது. அப்போ அவளோட சித்தியை அப்படி இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு அந்த பாப்பானா ரொம்பவே பயந்து போயிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போது டக்குன்னு இந்த வில்லனுக்கு ஏதோ சத்தம் கேட்க அந்த பொண்ணு இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறான். அந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கா. இவனும் வந்துட்டு அந்த பக்கம் இருக்காளா இந்த பக்கம் இருக்காளான்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது இவன் வேறு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் மூவ் பண்ணுறா. அப்போ அப்படியே தான் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு 1 2 3 அப்படிங்கிற மாதிரி எண்ணிட்டு இருக்கிறான். ஸோ எண்ணி முடிச்ச அடுத்த செகண்டுக்கு ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஷோ தான். இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அவளோட ஷோனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ரேடியோவில் வந்துட்டு இவள் பேசிகிட்டு இருப்பாள். ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவளோட ஷோக்கு ரொம்ப ஒரு ஃபேன் போல் இருக்குது. அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே ஸ்டுடியோவில் உட்காந்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. பட் அதில் இருக்கிற மாதிரி அவள் படிக்கல. அவளே ஓனாக தான் பேசிகிட்டு இருக்கிறா. ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை படிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவள் வழக்கம் போல் பண்ணிட்டு இருக்கிறா. ஸ்கிரிப்டில் இருக்கிறத படிக்காமல் அவளாம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கா. அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கிறான், அவள் எங்கேயும் சீக்கிரம் போயிடுவான்னு சொல்லி. அப்போ இந்த பாப் கட் பண்ணிக்கிற பொண்ணும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் உள்ளே உட்காந்துட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கிறா. இந்த வில்லனும் அதை ரசித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். வில்லன் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் நிறையா பேர் அவளுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக பேசுவா, ரொம்ப அழகாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி தான் ஷோ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு வேளை அந்த ஃபேன் பாய் தான் நினச்சி இவளும் பார்த்தா ஃபேன் பாய் கிடையாது, இந்த வில்லன். ஹீரோயினுக்கு கால் பண்ணி எனக்கு பிடிச்ச பாட்டு போடு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட் டே போட்டு அதே சாங் போடணும், இல்லைனா உன் தங்கச்சி கொண்டுன்னு மிரட்டா. இவ பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் போய் பாருங்கள், நான் இங்கே மாதிரி வேலைக்கு வந்திருக்கேன், ஸோ வீட்டில் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது, வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கை இப்படி கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்தில் ரோஸ் பெட்டல் எல்லாம் கிடக்குது. அங்கே நிறைய போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க. இவளை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வேலை செய்கிறாள்,
அந்த வேலைக்கு ஹீரோயினுக்கு அடுத்தது இவ தான் வேலை செய்ய போறா. ஹீரோயின் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இவ தான் அவளுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்க போறா. ஆனால் இவளை பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. ஸோ அப்போது போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜரை கால் பண்ணி வர சொல்லி அவன்கிட்ட காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அகைன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு, நீ தப்பு பண்ணிட்ட, நான் கேட்ட பாட்டை போடலை, நீ மட்டும் நான் கேட்ட பாட்டை போடலன்னா விளைவுகள் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தூங்கிட்டு இருப்பாள் இன்னொரு குழந்தை, அவளை கொண்டு வந்து அப்படியே டேப்பெல்லாம் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கான். இப்போது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்க என்னன்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா போலீஸ்காரங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இவனுக்கு ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளியே போலீஸ் நிற்கிறது உள்ள அந்த கேமராவில் இவனுக்கு தெரியுது. ஸோ அவங்கள இவன் அப்படியே கதை திறந்து உள்ளே விடுவான். அடுத்த செகண்டுக்கு அவங்கள அடித்து போட்டுட்டு, உன்னால் எனக்கு ஷோ 3 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஷோ பார்க்கறதுக்காக போகிறான். லைக் அந்த எஃப்எம் கேட்கறதுக்காக போகிறான். அப்போது இவன் பாட்டை மாற்றி போட்டங்காட்டிக்கும் இன்னும் கடுப்பாயிடுச்சு. உனக்கு எவ்வளோ கொலை பண்ணி தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குன்னா பக்குனுக்குது. யார் நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நான் கேட்ட பாட்டை போடலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சி இருக்காள், அவளை கட்டி வச்சுக்கிற வீடியோலாம் காட்டி அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்லாம் பக்குன்னு ஆயிடுது. ரொம்ப பயந்து போனே கீழே போட்டுருவா. அப்போது ஹீரோயினோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவன் அசந்த நேரமாக பார்த்து ஒரு ஃபோன் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பொண்ணோட தான். ஸோ அந்த ஃபோனை அப்படியே காலில் இழுத்து வச்சுட்டு இருக்கா. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ அப்படியே எடுத்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே வருது. சித்தி நான் காப்பாற்றுங்கிற மாதிரி அது வரவும் வராதுன்னு சொல்லிட்டு தடுத்துட்டே இருக்கா. அப்போ இவளோட காலெல்லாம் கட்டி வேற வச்சிருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தள்ளி விட்டாரா ஒரு மேட்டுக்கிட்ட. ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹீரோயின் அவன் ரொம்பவே பயமுறுத்திருப்பான். அவளும் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு அப்படியே இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த ரூமுக்கு ஓடிட்டு இருக்கிறா. கூட இருக்கிறவங்கெல்லாம் புரியல, என்னாச்சு ஏன் அப்படி ஓடுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கா. இந்த பக்கம் அந்த வில்லன் இந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருக்கான். சொல்லு, அவளோட பொண்ணு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்க, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலெல்லாம் இருக்குல்ல அந்த ரூமுக்கு போயிட்டுருக்க. அப்போ இந்த ஃபேன் பாய் பின்னாடி துரத்திட்டு வரான். இவளுக்கு செம பயம் ஆகிடுது. எதுக்காக இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்கேருந்து திரும்ப அந்த ரூமுக்கு ஓடுறா. ஸோ அங்கே போய் பார்த்தா டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபேன் பாய் தான் ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அது என்ன பாட்டுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஃபைல் எடுத்து பார்த்தா அதே பாட்டு தான். ஸோ இவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, எப்படிடா இவனுக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா போலீஸெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உங்களோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவனும் ஒரு மாதிரி அப்படி காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. ஷோவில் பார்த்தீங்கன்னா வேறு பாட்டு ஓடிட்டு இருக்குது. இது வேறு அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. நான் கொடுத்த பாட்டு போடாமல் எதுக்கு இதை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்களே ஏதோ ஒரு பாட்டு போட இந்த ஃபேன் பாய் வந்துட்டு இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவங்க அந்த பாட்டை போட்டுருவாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இவன் கால் பண்ணிவிட்டு, நான் சொன்ன பாட்டு அது கிடையாது, அது வேறு பாட்டு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வீடியோ கால்லையே அவளோட தங்கச்சி கால் இருக்கு இல்லையா விரல பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். அவள் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஸோ இவன் இந்த மாதிரி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க. அந்த கூட வேலை செய்கிற பொண்ணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் இவளால் எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் 2 டைம் ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதோ ஒரு கோட் சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லி கேட்க யாருக்குமே நினைப்பில்லை. பாட்டாக இருந்தால் கூட ஃபைலில் தேடி கண்டுபிடிக்கலாம். பட் இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் வீட்டில் அந்த பாப்பா ஓடி வந்து அவளோட சித்தி காலை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்ப அவன் வந்துடுவான். ஸோ திரும்ப அந்த பாப்பா பார்த்திங்கன்னா ஓடிடுது. அவளும் போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஜாட பண்ண அந்த குட்டி பாப்பா ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்குது. ஸோ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பாய் தான் நீங்கள் அந்த பாட்டு போடும்போது இதுதான் சொன்னீங்கன்னு சொல்லி அந்த கோட்டை சொல்ல ஹீரோயினும் போயிட்டு அப்படியே அழகாக அந்த மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது இவ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜருக்கு செம கடுப்பாகுது. உங்கள் இஷ்டத்துக்கு எதுக்காக ஒவ்வொரு பாட்டு போடுறீங்க, நான் சொன்ன பாட்டு தானே போடணும்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாட்டை போட்டு விட்டாரான். அவ்வளோதான், அந்த கில்லருக்கு செமையாக ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கில்லர் ஹீரோயினோட தங்கச்சியை அப்போவே கொண்டுடுறான். ஹீரோயின் இதை பார்த்து அடுத்த செகண்டுக்கு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. கூட இருக்கிற எல்லாரும் தான் என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை வந்து தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கத்தில் எழுந்திருக்கும் போது அந்த மேனேஜரை போட்டு அட்டியான்னு அடிக்கிறா. உன்னால் தான் என் தங்கச்சி செத்துட்டா, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த ஒரு பாட்டு போட்டதுனால உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் மாற்றி போட்டுன்னு சொல்ல. அவன் உன்னை மட்டும் பிளாக்மெயில் பண்ணல, எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு ஆல்ரெடி அவன் கொண்டுட்டானா, அங்கேருந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக வீட்டில் அந்த குட்டி பாப்பா தூங்கிட்டுக்குள்ள அது கண்ணை முழிச்சிருச்சு. கண்ணை முழிச்சு இவனை பார்த்ததும் கற்றுன்னு கத்திட்டு இருக்கா. இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்போது ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயினும் அட்டன் பண்ணுறா. பட் இவளை பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கிறான். இவன் உன்னை நான் ஷோ தான் நடத்த சொன்னேன், உனக்கு வெளியே எங்கே வேலை, ஒழுங்கா ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது இந்த பொண்ணு தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பொண்ணு இருக்கல தப்பிச்சு போகலான்னு வெளியே போயிட்டுருக்குது. அப்படி போகிற டைமில் கரெக்டாக இந்த பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டு அது போகவும் முடியல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சத்தம் போடாத, நான் அவனை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்ப ஷோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் ஸ்டுடியோவில் பண்ணலை, ஒரு காரில் உட்காந்துருக்கா. இவளோட டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே காரில் வேன் இருக்குல்ல, ஸோ வேனில் போயிட்டு இவள் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா இருக்கால, அவளோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆஃபீஸில் இருந்து அவளை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கரெக்டாக ஷோலாம் போகுதான்னு. அப்படி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தப்பிச்சு போகும்போது அந்த குட்டி பாப்பா மட்டும் அவன்கிட்ட சிக்கிக்கிறா. இந்த ஹீரோட பொண்ணு அங்கேருந்து ஓடிடுறா. ஏன்னா அந்த குட்டி பாப்பா கத்துறதுக்கு இல்லாமல் அவன் வாயை அடிச்சுக்க அந்த பெரிய பாப்பாவுக்கு தெரியாமல் அங்கேருந்து ஓடி இருப்பா. அப்போது ஹீரோயின் ஒரு வழியாக அந்த வேனில் இவங்க இருக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கே வந்துடுறா. அப்போது அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் அந்த பொண்ணுங்களை 2 பேர்த்தையும் கொண்டுட்டேன்னு சொல்ல அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே கற்றுன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடுறா. ஸோ இவ இந்த மாதிரி ஓடவும் அந்த டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டி பாப்பா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு இருக்குது காப்பாற்ற சொல்லி. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவே வந்து பிடிக்கிறதுக்கு வர அந்த ஃபேன் பாய் இருக்காங்கல்ல, அந்த ஃபேன் பாய் வந்துட்டு அந்த வில்லனை தடுக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது, அவனை போட்டு இந்த வில்லன் அடித்து தள்ளிட்டு குழந்தைங்க தூக்கிட்டு கார்லேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயினும் பின்னாடியே காருக்கு பின்னாடி கத்திட்டு ஓடிட்டு இருக்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா காரை நிறுத்தாமல் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே தான் இவன் யார் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு கேஸில், யாரையோ கொலை பண்ண கேஸில். ஆனால் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைலை இப்போ வெளியே விட ஆரம்பிச்சிட்டான். அந்த டிவி சேனல்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுக்க. என்னென்னா அந்த பொண்ணை வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருப்பான்ல ஒருத்தன், அவனை தான் இவன் கொண்டு இருப்பான். அவனை மட்டும் இல்லை, தப்பு பண்ணுற எல்லாத்தையுமே கொண்டு இருப்பான். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் ஒரு பென்ட்ரைவில் போட்டு இவன் பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனலுக்கு கொடுத்துட்றான். ஸோ அந்த டிவி சேனலில் எல்லாமே இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா இவன் ஒவ்வொருத்தவங்களையும் கொள்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்டே கேட்டிருப்பான். எப்படின்னா இவங்க எஃப்எம் தானே வச்சுருக்காங்க, ஸோ எஃப்எம்மில் பேசுகிற பொண்ணு தானே. அப்போது இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணால் இவனை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவனே வீடியோ எடுத்துக்கிட்டு கேட்க, அப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆளுங்க கண்டிப்பாக சாகிறதுக்கு தகுதியானவங்கன்னெலாம் சொல்லி தருப்பா. அப்போ இவனும் கொண்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் எல்லாமே லீக் ஆக, அப்போது ஹீரோயினும் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே அவன் சும்மாலாம் யாரையும் கொல்லலை, அவன் தப்பு பண்ணவங்க தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவனுக்கு கால் பண்ணி, போதுமா உனக்கு நான் சொல்லிட்டேன் போதுமா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்க, என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இது சீரியல் கில்லர் சுத்தமாக பிடிக்காது, அவங்கள அடியோட வெறுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஷோவில் சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் இவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், அவள் பேசுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்போது அவனையே அவள் வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டால சீரியல் கில்லரை. அதனால இப்போ ஹீரோயினை டார்கெட் பண்ணி அவளோட ஃபேமிலியெல்லாம் கொண்டுட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே போய்க்கிறான், அவனை தனியாக தான் வர சொன்னான்ட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போக அந்த ஃபேன் பாய் எங்கே போனாலும் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ இன்னொரு பக்கம் இந்த எஃப்எம்மோட ஓனர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, மற்ற எல்லாரையும் வந்துட்டு எடுத்துகிட்டு, அதாவது ஹீரோயின் டீம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இவன் வேற ஒரு டீமை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க. இந்த மேனேஜருக்கு கடுப்பாயிடுச்சு, என்னை வேலை விட்டு வரதுனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இது எங்களோட ஷோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தளர்த்தி விட்டுட்டு இவன் கேட்குற மாதிரி பாட்டு ஹீரோயின் என்னெல்லாம் போட சொன்னாலும் அதை மட்டும் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த குழந்தைங்களை கொண்டுருவான்னு சொல்லிட்டு இவங்களும் பயந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இது மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே காரில் போயிட்டுருக்க. இப்போ தான் அவன் டக்குன்னு ஹீரோயின் காரை கிராஸ் பண்ணி அப்படி போக இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஃபாஸ்ட்டாக இவளும் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. அப்படி ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போகும்போது குழந்தைங்க டிக்கிலுக்குன்னு சொல்லாங்காட்டிக்கும் இவளை பார்த்தீங்கன்னா காரை வண்டிங்க மேலே விட்டுருப்பா. இப்போ அடுத்த சீனுக்கு இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடான். அந்த பக்கம் ட்ரெயின் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நேராக நான் அங்கே தான் போய் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினே பார்த்தீங்கன்னா அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவா. ஸோ அந்த வில்லன் போயிட்டு இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் போயிட்டு விழுந்துடும். ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி ஓடி வந்து தேடிட்டு இருக்கிறா குழந்தைங்க எங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காரில் குழந்தைங்க இல்லை, அந்த வில்லனும் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். பட் அந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த குழந்தைங்க அந்த டப்பாக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப பயப்பட்டு அப்படியே தட்டிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப பயந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினும் குழந்தைங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபேன் பாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கவிதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா அதுதான் க்ளூ போல, ஹிண்ட்டு போல இருக்குது. அவன் அதை சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரியல அப்போதைக்கு, நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனும் எதுக்காக நீ அவளை ஃபாலோ பண்ணி வர, அதை சொல்கிறால வேணான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடித்து தள்ளிடுற. ஸோ இப்போது அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வச்சுருக்கான். ஸோ அப்படியே ஸ்ட்ரக்சரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் வந்து லைவாக போய்கிட்டு இருக்குது. அப்போது எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டான். அப்படி அடைச்சி வச்சுட்டு இந்தா இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்ல அவள் என்னன்னு பேசுவா. எல்லாரும் இது லைவாக கேட்டுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவளை நினச்சி பாவமாக இருக்குது. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா.
ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அந்த ஷோ பாதியிலலாம் நிற்கக்கூடாது, அதை நீ கண்டினியூ பண்ணுற இல்லைனா குழந்தைங்களை கொண்டு வந்து மிரட்ட. இந்த பக்கம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த வயரெல்லாம் பிச்சு போட்டிருப்பான்ல அந்த பாஸ். ஸோ உடனே அவங்களும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவனை கொல்லுன்னு சொல்லிட்டே இருந்திருப்பான், அவன் கெட்டவன் சொல்லி. ஆனால் அவள் கொண்டு இருக்க மாட்டான், நீ தான் சாக வேண்டியன்னு சொல்லி திட்ட. அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு அவனை போட்டு சுட்டு தள்ளிடுறான். இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்போ அந்த ஃபேன் பாய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் ரெண்டு காப்பாற்றி தூக்கிட்டு போகும்போது இவன் அவனோட காலில் ஷூட் பண்ண அவன் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். அதுக்கடுத்து ஹீரோயினுக்கு காலை அவளை போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் ஒரு வழியாக வந்துடுறாங்க. பட் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இவனும் வந்துட்டு ஹீரோயின் எப்படியாவது கொண்டலான்னு நினைக்கும் போது அவள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கன் எடுத்து அந்த வில்லனை அப்படியே ஷூட் பண்ணிடுறா. அவ்வளோதான், அவன் அங்கேயே செத்துருவான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் ஒரு வழியாக அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க. இவளும் அப்படியே சிரிச்சுட்டே அந்த குழந்தைங்கள பார்த்துக்கப்ப தான் இவளுக்கு மூஞ்சில் சிரிப்பே வருது. ஆனாலும் எல்லாரும் மயக்க நீட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ கூட இருக்கிற வேலை செய்கிற எல்லாரும் வந்துட்டு அவளை தடுத்து அந்த குழந்தைகிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது இந்த ஃபேன் பாய் இருக்கான்ல, அவன் அப்படியே ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனை பார்த்து சிரிக்கிறா. ஏன்னா அவனை ரச்சன்னு நினச்சிருப்பா. பட் நிறையா அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த எஃப்எம் போடுறாங்க. ஹீரோயின்கெல்லாம் கடுப்பாயிது, முதல்ல அதை நிறுத்தி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த மூவியை முடிச்சுக்கிறாங்க. சரி ஓகே, இந்த மூவி அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் ஒரு பாட்டு போடாததுக்காக தங்கச்சியை கொன்னதெல்லாம் ரொம்பவே தப்பு தான். அதனால தான் இவனை இந்த மாதிரி சீரியல் கில்லர்னு சொல்லியிருப்பாங்க போல். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல் கில்லரை பிடிக்காது வெறுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனால ட்ரிகராகி தான் அவன் இத்தனை பண்ணியிருந்திருப்பான். இதோட ஒரு வழியாக அவனை கொன்னதோட இந்த மூவியை முடிச்சுக்கிறாங்க. நானும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக விளையாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டா